பிரைஸ் அலாட். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், சண்டை, இந்த கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, பாருங்க மாமியார் மருமகளுக்குள்ள, இந்த மாதிரி சண்டைகளெல்லாம் கொண்டு வந்து நம்ம சமாதானத்தை கெடுக்க பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு பின்னாக இருந்து கொண்டு நம்மளை செயல்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் எண்ணத்தை நாம் தகர்த்தெறிய வேணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணுங்க. சங்கீதக்காரன தாவீது அழகாக சொல்கிறாரு, 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? தீங்கு நாளில் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கூடார மறைவில் வைத்து நம்மளை ஒளித்து வச்சு நம்மளை பாதுகாக்கிற தேவன்க. எந்த விதமான சத்துருவுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கும் நம்மளை விலக்கி காக்க கூட இருந்து நம்மளை வழி நடத்த நம் தேவன் இருக்கும்போது நாம் எங்கே கவலைப்படணும்? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கஷ்டம், வேதனை, கண்ணீர், பிரச்சனை, சண்டை எது வந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணவர் வல்லவராக இருக்க. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.